அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்களை கடைசியாக ஆக்கி வைத்திருக்கின்றான். ஆனால் அதிலே சிறப்பு இருப்பதை நாம் உணர்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திலே கடைசி இறை தூதராக அல்லாஹ் அனுப்பினான். குர்ஆனை கடைசி வேதமாக அல்லாஹ் கொடுத்தான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு கடைசி நேரத்திலே அல்லாஹ் படைத்தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று ரமலானுடைய கடைசி பகுதியிலே அல்லாஹ் லைலத்துல் கத்ர் இரவை கொடுத்திருக்கின்றான். அதே போன்று இஅ்திகாஃப் என்ற வணக்கமும் ரமலானுடைய கடைசி பகுதியில் தான் இருக்கின்றது. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசி விஷயத்தை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். குர்ஆனில் கூட ஹைர உம்மத்தின் குன்தும் ஹைர உம்மத்தின் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லி காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாம் தான் உலகத்திலே கடைசியானவர்கள், ஆனால் மறுமையிலே முந்தியவர்களாக இருக்கிறோம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய சிறப்பை பற்றி நாம் கடைசியாக இருந்தாலும் சிறப்புக்குரியவர்களாக இருக்கிறோம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி சொல்லும்போது ஹுவல் அவ்வலோ வல் ஆஹிரோ, அல்லாஹு முதன்மையானவன், அல்லாஹுதான் கடைசியானவன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பிடித்த கடைசி விஷயத்தை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் முந்தியவனாகவும் இருக்கின்றான், பிந்தியவனாகவும் இருக்கான். ஹுவல் அவ்வலோ வல் ஆஹிரோ, கடைசியை அல்லாஹ் சொல்லும்போது தன்னை பற்றி சொல்லும் கூட அதாவது தான் முதன்மையானவன் கடைசியானவன் என்பதாக அந்த கடைசி என்ற விஷயத்திலே சிறப்பு இருப்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ அல்லாஹ் கடைசியானதை விரும்பக்கூடிய காரணத்திற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே என்ன சொல்லி காட்டுகின்றான்? இரவனுடைய கடைசி நேரத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். நல்லடியார்களை பற்றி குர்ஆனிலே சொல்லும்போது அவர்கள் இரவனுடைய கடைசி நேரத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்பதாக அந்த கடைசி நேரத்தை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான், தஹஜ்ஜுடைய நேரத்தை. ஆகையால் அல்லாஹ்வுக்கு பிடித்த விஷயம் கடைசி நேரமாக இருக்கிறது. அந்த இரவனுடைய கடைசி நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்கள் ஆக்கி வைப்பானாக என்று துஆவோடு முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவ மன்னிப்பு தேடக்கூடிய வாய்ப்பை எல்லா முஸ்லிம்களுக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.